தச்சு தொழில் பழகுவோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நடவண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க. வீடியோ யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதுக்கு முதல்ல நம்ம 2க்கு 2 கால் 1.25 இன்ச்சு 1.25க்கு இலச்சி எடுத்துக்குவோம். 19 நீளத்துக்கு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு தலைப்புலேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம். 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அதை சுற்றி இழுத்து வருவிக்கணும். இது எதுக்குன்னா அந்த பின்னாடி உள்ள வீல் மாட்டுறதுக்காக. இதை அச்சு மாதிரி ரவுண்டாக கடந்து உருட்டி எடுத்துக்கணும். அதே மாதிரி அடுத்த தலைப்புலையும் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது 3 1/2 சட்டம். இது மேலே கைப்பிடிக்கு இது ரெடி பண்ணிக்கணும். இது ஒரு 17 இன்ச்சு நீளம் இருக்கலாம். அது தலைப்புலேருந்து ஒரு 3 இன்ச்சு வருவிங்க. 3 இன்ச்சு வருவி அதுக்கு இடையில ஒரு 1.25 இன்ச்சு இது 1.25 இன்ச்சு அகலம் வர மாதிரி ஒரு சட்டம் ஒன்று போட போகிறோம். இந்த போஸ்ட்டு 15 இன்ச்சு நீளம் வச்சு 2 போஸ்ட் எடுத்துக்கிறோம். 2க்கு 1.5 1.25க்கு 1.25 வச்சு இழைச்சிக்கிறோம். இது 2 கால் இந்த குறுக்கு போஸ்ட் ரெண்டும் அது 3 இன்ச்சு வருவிட்டு அந்த 3 இன்ச்சு இந்த சட்டத்தை கணக்கு கடத்திக்கணும். அதே மாதிரி அடுத்த தலைப்புலையும் அது மாதிரி வரிக்கிறோம். இப்போ அந்த கீழே வரணும்ல 2க்கு 2 கால் அதில் அதை ஈவன் பண்ணி அதுக்கும் அந்த சட்டம் வர மாதிரி தொலைவை வருவிக்கிறோம். இது 17 இன்ச்சு இருக்குது. அந்த சட்டம் 19 இன்ச்சு இருக்குது. அப்போ பக்கத்தில் 1 இன்ச்சு வச்சு நடந்து வச்சு அந்த குறுக்குக்காக அந்த தொலையை மார்க் பண்ணிக்கிறோம். இது ரெண்டும் தொலையடிக்கணும். அடுத்தது 3 இது 2 இது கீழேயும் மேலேயும் உள்ளது. அடுத்தது முன்னாடி உள்ள சட்டம். இதுவும் 3 1/2. இது 3 இன்ச்சு அகலம் சுத்தமாக இருக்கணும். இது முன்னாடி வர்றதுக்காக இதோட பக்கவாட்டில் இதை வருவிக்கணும். இது மையமாக வரணும். அந்த சட்டம் ஈவன் பண்ணி மையம் பண்ணி வருவிக்கணும். அதை அடுத்தது தொலைக்கூறு அடிக்கணும். இந்த சட்டத்தை ஒரு 1/2 கிழஞ்சி தள்ளி வர மாதிரி போட்டுக்கணும். இது நீளம் 18 இன்ச்சு போக பாக்கி கூறு இருக்கணும். இந்த 2க்கு 1/2 சட்டம் 2 சட்டம் இருக்குது. இது கூறு உரிக்கணும். இது கூறு எப்படி வரணும்னா உள்கூடு 13 இன்ச்சு கணக்கு பண்ணி 13 இன்ச்சு வர மாதிரி வச்சு பக்கத்துக்கு 1 இன்ச்சு கூறு வர மாதிரி உரிக்கணும். இதை வருவிட்டு அப்படியே எல்லாத்தையும் இழுத்து வருவிடலாம். இதே மாதிரி இந்த 2 குறுக்கையும் ஃபுல்லாக இழுத்து வரிடணும். அடுத்தது முன்னாடி போடுறோம்ல அந்த 3க்கு 1/2 சட்டம். அதை முன்னாடி ஒரு சைடு மட்டும் வீல் வரும். அந்த வீலுக்காக ஒரு காடி எடுக்கணும். வீலோட சுற்றி அந்த ரவுண்டு ஆரம் 3.5 இன்ச்சுக்கு காடி எடுக்கணும். 3 இன்ச்சோட ஒரு 1/4 இன்ச்சு கூட தான் எடுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த 3 இன்ச்சு வரி இருக்கணும்ல அதுக்கும் இந்த அவுட்ருக்கும் மையம் பண்ணி ஒரு மார்க் பண்ணணும். இது எதுக்குன்னா அந்த அச்சு ஹோல்ஸ் போடுறதுக்காக. இதில் காடியை போட்டு அந்த வீலை சொருவி ஒரு போல்டு போட்டு முடுக்கணும். அதுக்காக அந்த இதை மார்க் பண்ணிக்கிறோம். இந்த வீலோட கனம் 1 இன்ச்சு இருக்குது. அப்போ இந்த சட்டத்துக்கு ஈவன் பண்ணி வர மாதிரி வச்சு அது மாதிரி காடி எடுத்துடணும். இந்த மாதிரி வருவட்டை கட்டி அந்த நடுப்புற உள்ளதை தடுத்து எடுத்துடணும். அப்படியே மாதிரி பெட்டி எடுத்துடணும். தொலை கூரெல்லாம் அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இது மேசட்டம். மேசட்டத்துக்கு இந்த மாதிரி வளவு அடிச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த முன்னாடி உள்ள சட்டத்துக்கு இந்த காடியை அடித்து இந்த நடுப்புற ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டாச்சு. இந்த காடியை அறுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே காடியாக எடுத்துக்கணும். இதில் இந்த மாதிரி வளவு அடிச்சுக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் 3 வீலு ரெடி பண்ணணும். வீலோட அவுட்ரு 3.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி 3.5க்கு மையம் பண்ணிக்கிட்டு ஒரு சக்கையில்
ஒரு சைடு ஆணி அடிச்சுங்க, இன்னொரு சைடு பேனா மார்க் பண்ணுற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்குங்க. இந்த மாதிரி அந்த ஆணியை அந்த மையத்தில் இறுக்கிட்டு அப்படியே சுற்றி அந்த பேனாவால் அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிங்க. அப்போ நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பீஸ் கிடச்சிரும். இதேமாதிரி 3 பீஸ் ரெடி பண்ணணும். இந்த 3 பீஸில் ஒன்று வந்து 1/4 இன்ச்சு ஹோல்ஸ் போடணும், பாக்கி 2 வந்து 1 இன்ச்சு ஹோல்ஸ் போடணும். ஒன்று வந்து முன்னாடி உள்ள வீலு, பாக்கி 2ம் சைடில் பின்னாடி வர வீலு. அந்த 3த்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ரவுண்டை இந்த மாதிரி கொத்தி எடுக்கணும். நீங்கள் 6 மிஷின் இருந்துச்சுன்னா 6 மிஷினை வச்சு இந்த மாதிரி ரவுண்டை கட் பண்ணி எடுக்கலாம். நான் அந்த மாதிரி உளியால் கொத்தி எடுக்கிறேன் விட்டுற. இதே மாதிரி 3 வீலையும் ரெடி பண்ணிக்கிறோம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை கிரைண்டிங் மிஷின் வச்சு தேய்ச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி 3 வீலும் ரெடி பண்ணியாச்சு. முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வீலுக்கு 1/4 இன்ச்சு ஹோல்ஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி பாக்கி 2 வீலுக்கும் இந்த 1 இன்ச்சு ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஹோல்ஸ் போட்டாச்சு. இதே மாதிரி 2 வீலுக்கும் போட்டுக்கணும். அடுத்து இந்த 3 வீலையும் தேய்ச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அந்த கோடியை மாற்றி விட்டுறணும். அந்த 3 வீலையும் தேய்ச்சாச்சு. இந்த வீலு, இந்த 1/4 இன்ச்சு ஓட்ட போட்ட வீலு, ஃப்ரண்ட் வீலு இப்படி தான் வரும். இதில் இந்த போல்டை போட்டு இதில் மாட்டி விட்டுருக்கணும். அடுத்தது இந்த சைடு 2 போஸ்ட் இருக்குல்ல, அந்த போஸ்ட்டுக்கு வளவு அடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சும்மா சிம்பிளாக ஏதாவது ஒரு டிசைன் போட்டு வளவு அடிச்சுக்கணும். இதுக்கு வளவு இந்த மாதிரி சிம்பிளாக அடிச்சுக்குவோம். அடுத்து இந்த காலுக்கு இந்த அச்சு உருட்டணும். அதை வறுவட்டை கட்டி இந்த மாதிரி ரவுண்டாக மார்க் பண்ணிக்கிங்க. அதை சுற்றி இதை கூறு மாதிரியே அடிச்சுக்கிட்டு அதை அப்படியே ரவுண்டாக உருட்டி விட்டுறணும். இதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி எடுத்துகிட்டு கிரைண்டிங் மிஷின் வச்சு உருட்டி விட்டுறணும். அந்த வீல் போகிற மாதிரி. இந்த வீல் சுற்றுற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுக்கணும். அடுத்து இந்த வீலை மாட்டி அதை அவுட்டரை மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டு விடணும். இது எதுக்குன்னா அந்த வீலு அவுட்டரில் வெளில வராமல் அந்த அச்சில் ஒரு ஆணி ஒன்று அதில் இறுக்கி விடணும். அதில் அந்த ஹோல்ஸு காலிஞ்சிருக்கலாம். அது வந்து மேப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு போடணும். இது வந்து மேசட்டத்தை இந்த மாதிரி வளவை கொத்தி விட்டு அதையும் கிரைண்டிங் மிஷின் போட்டு நல்லா உருட்டி நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இந்த குறுக்கு 2யும் அதில் மாட்டி பசையை போட்டு ஆணி போட வேண்டியதுதான். இதுக்கு மராணியெல்லாம் போடல, கம்பி ஆணி தான் போடுறேன். இது நல்லா படிகிற மாதிரி வச்சு ஆணி போட்டு விடணும். இதுக்கு வந்து 1.25 இன்ச்சு சட்டங்கிறதுனால 1 இன்ச்சு ஆணி போடுறேன். தலையை வெட்டிட்டு 2 ஆணி போட்டு விட போகிறேன்.
நான் டைட் பண்ணிவிட்டு ஆணி போடுறேன். நீங்கள் இப்போது ஆணி போடும்போது கிளாம்ப் போட்டு போடுங்க. அடுத்து கீழே உள்ள கால் சட்டத்துக்கு இதுக்கு 1.25 இன்ச்சு ஆணி போடுறேன். 2 ஆணி போட்டு விட்றேன். அடுத்து முன்னாடி சட்டத்துலையும் பசை போட்டு ஆணி போட்டுறணும். ஆணியெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது முன்னாடி உள்ள வீலை இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இது 4க்கு 1/4 போல்டை இதில் மாட்டி விடுறோம். மாட்டிட்டு வாசர் போட்டு மாட்டிங்க. இது மாட்டிட்டு அடுத்து இது நெட்டை போட்டு முடுக்கி விட்டுறோம். இந்த போல்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு நீளம் நீட்டிக்கிட்டு இருக்கோம். அதை அறுத்து விட்டுறணும். அதை இல்லைன்னா இடிக்கும் பிள்ளைங்க காலில். 3.5 இன்ச்சுக்கு போல்ட்டு கிடைக்கல, அதனால் 4 இன்ச்சு போல்ட் வாங்கி நீளத்தை கட் பண்ணிக்கிறேன். அடுத்து சைடில் உள்ள வீலை மாட்டிட்டு இந்த ஆணி ரெடி பண்ணி வச்சுருக்க ஆணியை இதில் இறக்கி விடணும். அது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா இப்போ பாப்பா தள்ளும்போது வேகமாக ஓடி கீழே விழுந்துருங்க. அதனால் அந்த வீலு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். ரொம்ப ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக ரொம்பவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கலாம். அவ்வளோதான், நடவண்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட முடியல இந்த வீடியோ. அடுத்தது முன்னாடி ஒரு கிராஸை வைக்கணும். இது எதுக்காகனா இது எந்த இதுவும் பிடிமானம் இல்லாமல் இருக்குது, அதனால் பெண்ட் ஆகி போயிடும். அதுக்காக தான் ஃப்ரண்டில் இந்த மாதிரி டிசைன் அடித்து ஒரு கிராஸாக்க ஒன்று ஆணி போடுறோம். இது ஆணி போடுறதுக்கு முன்னாடி ஹோல்ஸ் போட்டுங்க. இதுக்கு 1.25 ஆணி போடுறேன். ஒரு 45 டிகிரிக்கு இந்த மாதிரி கிராஸ் ஆச்சுட்டு இதை கீழேயும் மேலேயும் ஆணி போட்டு விட்ருங்க. ஆணி போட்டு விட்டால் இதை நடவண்டி ஸ்ட்ராங் ஆகிடும். முன்னாடி பெண்டாகி உடஞ்சி கிடஞ்சிடாது. அவ்வளோதான், நடவண்டி ரெடி ஆகிடுச்சு. வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.